நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா கொளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 655வது வீடியோ. இந்த இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு நாமாவளிக்கு உண்டான அர்த்தங்கள். அதாவது நிறைய பேர் கேட்குற அதை ஐ வாஸ் அவாய்டிங் ஆல் திஸ் டேஸ். ஏன்னா இப்போ நேற்று கூட ராஜி பேஷண்ட் இருக்கும்போது யூஎஸ்லேருந்து ஷி வாஸ் ஆல்சோ ரிக்வெஸ்ட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா நீங்கள் சொன்னால் வி ஆர் ஆல் பிஸி பீப்புள். அவள் ஆற்று வேலையும் முடிச்சுட்டு பாவம் காத்தால எர்லி மார்னிங் எழுந்து குளிர் இது பார்த்துட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு பசங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு ஆற்றுக்கார வேலைக்கு அனுப்பிச்சிட்டு ஓடுறா, இவ்வளோ ட்ரைவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரா. ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சாயந்தரம் 6 மணி ஆகிடுது. நான் எப்படி இந்த ஹவு டு நான் என்னென்னவோ பிளான் பண்ணி பார்க்குறேம்மா. நீங்கள் எப்படி பண்ணுறேன்? நான் இந்தியாவில் இருக்கேன்டியம்மா, உன்னோட வேலைக்கெல்லாம் போல ஆற்றுல தான் இருக்கேன் நான் இருந்தேன். இல்லைம்மாம்மா நீங்களே சமைச்சிக்கிறேன், எப்படி பண்ணுறேன் நான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காலகட்டத்தில் இது சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது 18 புராணம் எழுதியதே வியாச பகவான். அந்த 18 புராணத்தை எழுதின வியாச பகவான் என்ன சொல்கிறார், லலிதா சஹஸ்ரநாமத்தை உத்தர பாகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, லௌகீக வசனங்கள் சொல்கிறதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறது நல்லது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறத விட சிவசஹஸ்ரநாமத்தில் ஒரு நாம ஓம் சம்பதே நம்ம கேட்கணும், அது சாப்பிடணும். எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த சென்ஸு ஸோ பவர்ஃபுல். சிவசஹஸ்ரநாமம் 1000 சொல்கிறத விட லலிதாலே ஸ்ரீமாதா ஏதோ ஒரு நாமாவளி நான் முதல் நாமாவளியை சொல்கிறேன், ஸ்ரீமாத்திரை நமக்கு சொல்லிட்டாலே அது அவ்வளோ சுப்ரீமோவாக இருக்குது. அதனால தான் திருப்பி திருப்பி நான் முட்டிக்கிறேன். எல்லாட்டையும் லலிதா சஹஸ்ரநாமத்தை மரணம் பண்ணுங்கோண்டு. ஸோ மனப்பாடம் ஆயிடுச்சுங்க. இதை விட வசதி உலகத்தில் எதுவுமே கிடையாது. லலித உபாசனை இல்லாமல் ஸ்ரீவித்யானது வெல்பியே பூஜ்யம். நல்லா புரிஞ்சுங்க. மிச்செல்லாம் கிளிக் ஆகாது. இதுதான் மெயினாக ஆகணும். இப்போ சொல்லும்போது எங்கள் அம்மா காலத்தில் இப்போ சொல்ல வேண்டியிருக்கேன். நான் எடுத்து பார்த்தா 50 வீட்டு இருக்கேன்ட்ட இவ்வளோ பெரிய பெரிய ஜெயிகை போட்டு வாங்கி கொடுத்துட்றா, கட்டவே முடியாது. தூக்கி போட்டு வரதுக்கே கஷ்டமாக இருக்குது. இது என்னுடைய நண்பரான விவேஷ் சரபேஸ்வரன் இந்த பூர்ணாபிஷேகத்துக்கு போது வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அவ்வளோ இது வாட்டர் ஸோ சாஃப்டாக இருக்குது அப்படியே. அதாவது உடம்புல இருக்கிறதே தெரியல. இந்த மாதிரி குண வேஷ்டின்னா எங்கள் அம்மா சொல்லுவாள், தடி இதுவாக வாங்கி கொடுத்துருவியாடா தேவேந்திரா புடவையே. தேவேந்திரா அந்த காலத்துல காஸ்ட்லி. இப்போல்லாம் 2000 ரூபான்ற 9 கை புடவை. அந்த காலத்துலலாம் இப்போ 700 ரூபா அந்த புடவை. 9 ஆஸ் கட்டி தூக்கவே முடியல ராஜான்னு. அப்புறமா காட்டன் நான் வாங்கி கொடுத்தேன், சுகுடி புடவையாக வாங்கி கொடுத்தேன். இதை சொல்கிறேன், ஏஜ் ஆக ஆக இந்த மாதிரி ஜெரிகையில் வேணாம்னே தோன்றுறது. அதாவது நமக்கு பியூர் காட்டன் தான் உடம்புக்கு அதனால தான் சுவாமி கூட வாங்கி கொடுக்கும்போது காட்டன் புடவையெல்லாம் வாங்கி கொடுங்கோ, காட்டன் வேஷ்டியாக வாங்கி கொடுங்கோன்னு சொல்கிறது. இது சிந்தட்டிக் வாங்கி கொடுங்க, அது அப்படியே விரட்டு பேன் நிற்கிறது. நல்லாவே இல்லை. அது முருகனுக்கு கட்டுறது கஷ்டம், உபயோகிக்கிறது கஷ்டம். 2-3 தடவை கட்டி தூக்கி போட்டுடுறாங்க. ஏன்னா அது கட்டி எதிராக அதை சொல்கிறது நூலில் கட்டி அந்த பீஸில் படிமான வச்சு திருப்பியும் பண்ண முடியறதில்லை. நமக்கே மனுஷாளுக்கு எப்படி இருக்குது, அம்பாளுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அம்பாளுக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம் மீன் சொல்லாமா வேண்டாமா நிறைய பேர் டிவியெல்லாம் பார்த்தா நிறைய சொல்கிறேன். இல்லை மாமா உங்களுடைய ஓன் ஸ்டைலில் சொல்லுங்கன்னா. அதுக்காக இன்றைக்கி எடுத்துட்டேன். என்னால் இன்றைக்கி பார்த்து ட்ரையல் பார்க்க போகிறேன். ஒரு 20 நிமிஷத்தில் எத்தனை நாமாவளி வருதுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். சில இடத்துல கொஞ்சம் விசாரணமாக சொல்ல வேண்டியிருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்தை திரும்பி சொல்கிறேன். 4 தியான ஸ்லோகங்கள் தேவையே இல்லை. பிரம்மாண்ட புராணத்தை சொன்னது ஒரே ஒரு தியான ஸ்லோகம் தான். ஓம் சிந்தூராருண விக்கிரகம் त्रिनयनां माणिक्यमौलिस्फुरदतारानाकिशेखरां स्मृतमुखीं आपीनवक्षोरुकां पाणिभ्याम् अळिपूर्ण रत्नशशकं रक्तोत्पलं बिप्रदीं सौम्यां रत्नपटस्थरत्नचरणां दायेत्परामம்பிகாம். இதுதான் அம்பாள் வரும்போது 2 கையோட வர, ஒரு கையில் சிவப்பு தாமரையை வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் அடிப்பூர்ன தேன் நிரம்பிய கிண்ணத்தை வச்சுட்டுருக்கான் இருக்கு. தான் பாதங்களை எங்கே வச்சுட்டுருக்க, சிவப்பு கலர் திண்டில் வச்சுட்டுருக்கான் இருக்கு.
அந்த காலத்தில் ஏதோ யாரோ தப்பு பண்ணினாலும் அதை திருப்பி 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 ரத்தன கடைசார் ரத்தனம் நிரப்பப்பட்ட குடத்து மேலே காலை வச்சுட்டு இருக்காருன்னு இருக்கு. ஸோ அதை தயவுசெய்து இக்னோர் பண்ணுங்க. பரமாச்சாரியாரை கமெண்ட் அடிச்சிருக்காரு அதை பற்றி. இசேஸ் இதுதான் கரெக்டாக இருக்கணும், கடஸ்தக்கு பதில் படஸ்தக்கு பதில் கடஸ்தை போட்டுட்டா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே மீனிங் சொல்கிறான்னு சொல்லிட்டார். ஸோ அதை சொல்லி இப்போ ஆரம்பிக்க போகிறேன் நான். ஒவ்வொரு நாமாவளி இது பர்சன்ட் டு பர்சன்ட் இப்போ டிஃபர். நம்ம ஸ்ரீமாதா, ஸ்ரீமாதான்னு முதல் நாமாவளியாக வந்துடுது. ஸ்ரீமாதான்னு சொல்லும்போது சிறப்பு மிகுந்த அன்னை சொல்லப்படுது. இந்த ஸ்ரீ சொல்லும்போது லக்ஷ்மியை மாத்தானது மானது அளக்கும்படி லக்ஷ்மியையே அளக்கிற அம்பாள். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது ஸ்ரீ சொல்லும்போது விஷம்ன்றது ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்டன் சொல்லும் கண்டத்தில் விஷத்தை தாங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறோம் ஸ்ரீகண்டத்துக்கு. ஸ்ரீ படி இந்த இடத்துல என்ன வரும்னா சிறப்பு மிகுந்த அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. சிறப்பு மிகுந்த அன்னை அதுதான். உயர்ந்த மரியாதைக்குரிய மனிதர்களுடைய வஸ்துக்களை உரியும்போது ஸ்ரீ என்ற அடைமொழியிலும் கூறுவது வழக்கம். ஸ்ரீசக்கரம், ஸ்ரீவித்யா, ஸ்ரீசைலம், அது மாதிரி இந்த ஸ்ரீ என்ற பதமே வந்து உயர்வாக காமிக்கிறது அப்படி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஸ்ரீ மகாராஜ்ஞி இரண்டாவது நாமாவளி. ஸ்ரீ சிறப்பு மிக்க பேரரசி, எல்லா உலகத்தையும் காப்பவள், முத்தொழிலால் இரண்டாவதாக காத்தல் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது ஸ்ரீ மகாராஜ்ஞி சொல்வது. ஸோ இந்த நாமாவில் ஸ்ரீவித்தியின் அதிரகசியமான 3 அக்ஷரங்கள் மறைந்திருக்கின்றன. இவை குரு மூலமாக எடுத்துக்கணுன்றாத. அரசனை பத்தினிக்கு அரசி என்று பெயர். இந்த சமஸ்கிருதத்தில் ராஜ்ஞி எனப்படும். பேரரசியின் பத்தினி என்பதால் ஸ்ரீ மகாராஜ்ஞி. பேரரசன் யார்? காமேஸ்வரர், அவரோட பத்தினி, அதனால் மகாராஜ்ஞி இருக்கு. அடுத்தது மூன்றாவது ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. சிறந்த சிங்காசனத்தில் உலகை அடக்கி ஆள்பவள். அந்த எல்லாருமே சில பேருக்கு வந்து அன்னம் போட்ட மாதிரி அந்த இது இருக்கும், ஆசனம் இருக்கும். அம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி கொண்ட லலிதா பரமேஸ்வரர் கொண்ட ஆசனம் வந்து 2 சைடு சிம்மம் இருக்குது. சிம்மாசனம், கால்கள் சிம்மத்தோட காலாக இருக்கும். ஸோ ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. அரசன் அமரும் இருக்கையில் சிம்மாசனம். மிருகங்களில் ஏன்னா மிருகங்களே வசந்ததுன்னா சிங்கம் தான் சொல்லியிருக்கு. ஸோ அரசனுடைய ஆசனம் சிங்கம் போன்ற உருவங்களில் வைக்கப்பட்டிருக்கும். அது மேலே தான் இருக்கும். உலகமான ஆகிய சாம்ராஜ்யத்தை அடக்கி ஆள்பதால் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சொல்கிறோம். அவளை சிம்மத்தையே வாகனமாக கொண்டவள் சிம்மவாகினி என்று பொருள். தேவி புராணத்தில் சிம்மத்தின் மேல் அமர்ந்து இவளால் மகிஷன் என்ற அரசன் கொல்லப்பட்டான். அதனால் இவள் மகிஷக்னி சிம்மாசனேஸ்வரி என்ற பெயரை பெற்றாள் என்று சொல்லிருக்கு. அம்பாளை ஸ்ரீ மகாராஜி என்று குறிப்பிட்டதால் அதற்கு உகந்தவாறு ஸ்ரீமத் சிம்மாசனேசி என்று நாம் கூறப்பட்டது. இப்போ சொல்லும்போது ஒன்று சொல்லப்படுறது. தேவி நவாபரண பூஜையின் முடிவில் பிந்துவில் மேல் 5 பிந்துவோட முடியல, பிந்துக்கு மேல் 5 படி இருக்கா மாதிரி ஒரு கற்பனை. சிம்மாசனம் ஒன்றை பாவனை செய்து அந்த 5 படிகளில் ஒவ்வொரு படியிலும் வாயு, ஈசானன், அக்னி நிறுத்தி இந்த திக்குகளின் மத்தியமாக 5 தேவிகள் பூஜிக்கப்பட வேண்டும். இதற்கு பஞ்சபஞ்சிகா பூஜையின் பேரும். முதல் படியில் ஸ்ரீவித்யா லக்ஷ்மி, மகாலட்சுமி, லக்ஷ்மி, திரிசக்தி லக்ஷ்மி, சர்வ சாம்ராஜ்ய லக்ஷ்மி என்று 5 லக்ஷ்மிகள் உள்ளனர். இந்த மாதிரி தேவி அமரும் சிம்மாசனம் 5 லக்ஷ்மிகளும் கூடியதால் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி என்று பெயர் வந்ததுன்னு சொல்லப்படுறது. சரி, இதுக்கு மேலும் டீட்டெயிலாக போக வேண்டாம். அடுத்து நாலாவது நாமாவளி ஷதக்கினி குண்ட சம்பூதா. ஞானமாகிய யாக குண்டத்தில் தோன்றியவள். ஷித் என்ற பதம் சுத்தமான பிரம்மம் என்று பொருள் கொண்டது. அது அபீத்தியன் என்று இருட்டுக்கு விரோதியானதால் ஷிதக்னி என்று சொல்லப்பட்டது. ஷித் என்னும் நெருப்பில் தோன்றியவள், அதாவது சித்தாகின்ற அக்னிகுண்டத்தில் வழியாக தேவி உண்மையான ஸ்வரூபம் தோன்றுகிறது. ஸோ இந்த பிரம்மாண்ட புராணத்திலேயே பண்டாசுர கதை வரும்போது
தேவர்கள்லாம் வந்து அந்த இது பண்ணும்போது யாகம் பண்ணும்போது அந்த சிதக்கினி குண்டத்திலே வந்ததுனால அம்பாள் சிதக்கினி குண்ட சம்பூதா. இதுக்கு வர தேவகாரிய சமுத்தியதா, அது அடுத்த நாமாவளியாது, 5வது நாமாவளியாகிறது. தேவர்களின் பணிக்காக முனைந்தவள். எப்பொழுதும் இருப்பவளாக இருந்த தேவி எதற்காக அவதாரம் ஆவிர்வாகம் செய்ய வேண்டும்? அவர்கள் தேவர்களுடைய காரியம் முடிந்து அவர்களுக்கு உதவுவதற்காக வந்தால் சொல்லப்படுது. ஸோ அந்த தேவகாரி சமுத்தியதா. அடுத்து உத்தியத்மான சஹசிராப, ஆயிரக்கணக்கான உதிக்கும் சூரியனுக்கு ஒப்பான ஒளி உள்ளவள். உத்தியத்மான உதயகால சூரியன் போல பிரகாசிக்கிறான் இருக்கு அம்பாள. சகசிரம் என்று சொல்லிருக்கு எண்ணில் அடங்காதது, ஆயிரக்கணக்கான அல்ல எண்ணில் அடங்காத உதிக்கின்ற சூரிய கிரணங்களை போன்ற காந்தி உடையவள் இது சொல்லியிருக்கு. அடுத்ததாக சதுர்பாகு சமன்வித்த, 4 கை, முதல்ல சொல்லும்போது 2 கையை சொல்லியிருக்கு, இங்க வரும்போது 4 கையை சொல்லியிருக்கு அம்பாள. தேவி 4 கரங்களுடன் கூடியவள். இரு தோள்களிலிருந்தும் முன்னும் பின்பமாக பக்கத்திருக்கைகள் தியானத்தில் பொதுவாக சொல்லப்படும் உருவங்களில் 4 கைகளை குறிப்பிடப்படுகின்றன. தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்றாங்க? செந்தூரான விக்கிரகமுடைய மொழி அடுத்த தியான ஸ்லோகம் தாயே பத்மாசனஸ்தாபிகது பதனாம் பத்மபத்ரதாட்சியம் ஹேமாம் பாபீதபத்ராம் கரஹலச ஹேமபத்ராம் பராங்கீம் ஷட்பாலங்காரியுக்தாம் சதமபயதாம் பக்தனம்பாம் பவானீம் ஸ்ரீவித்யா சாந்தமூர்த்திம் சகலசுரதாசரபதாத்ரீம் சசுங்குபநேபனாம் அழிகசம்பிக சூரிகாம் சமந்தகதிதேஷனாம் சச்சரசாப பாசாங்குசாம் அசேடி ஜனமோகினீம் அருணமால்ய புஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபபுது ஸ்மரேத அம்பிகாம். அந்த முடிகிறது. அதில் இந்த இன்னொரு ஸ்லோகம் இருக்கிறதுல அருணா கருணா தரங்கதாட்சியம் தித பாஷாங்குச புஷ்பபாண சாபாம் அணிமாதிகிராம் பிரதாமயூகை அகமத்யவானீம் தாயே. ஸோ இதெல்லாம் அடுத்து பார்க்கும்போது 4 கைக்கு உண்டான இது வந்துடுறது, ஆயுதங்களை சொல்லப்படுறது. ஸோ அஸ்வாரூடா சம்பத்கரி மந்திரணி பாராகி என்ற 4 படைத்தலைகளை அமைந்த தேவியர்களையும் அம்பாள் 4 கைகளாக கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு கையில் பாசம் அங்குஷம், பாசத்திலேருந்து அஸ்வாரூடா வரா, அங்குஷத்துலேருந்து சம்பத்கரி வரா, கரும்பு வில்லிலேருந்து மாதங்கி வந்துடுறா, இதுலேருந்து பஞ்சபாணத்திலேருந்து வாராகி வரான் இருக்கு. ராகஸ்வரூப பாசாட்சிய 8வது நாமாவளி. ஆசை வடிவமான பாசம் என்னும் ஆயுதத்தோடு கூடியவள். பாசம் என்பது ஒரு பொருளை பிடித்து இழுப்பதுக்காக போடப்பட்ட கயிறு. பாசக்கயிறுன்னு யமன் கூட போடுறான் பார்த்து நம்ம எடுக்கிறதுக்கு. இந்த ராகஸ்வரூப பாசாட்சியான அதுலேருந்து நம்மளை இழுக்கிறா. நம்ம இதுலேயே இந்த உலக வாழ்விலேயே நாட்டமாகி அதிலேயே இருக்கோம். நம்ம அதுலேருந்து நம்மளை இழுக்கிறா. அதுக்காக அது சொல்லப்படுறது. குரோதாங்கார குசோல, குரோதத்தின் உருவமாக அங்குசத்தை தரிப்பதால் ஒளியுடன் விளங்குபவள். அங்குசம் என்பது யானையை அடக்க அதன் பாகன் பயன்படுத்தும் துரட்டி. இந்த இப்படி இருக்கும், அது ஒரு கும்பாட்டம் இருக்கும், அது காதிலேயே மாட்டிச்சுப்பா யானை காதில். ஸோ அவ்வளோ பெரிய யானைக்கு இத்தனோட துரட்டி தான், அந்த துரட்டி பார்த்தா அது அடங்கிடும். அது ஸோ கூரிய முனையோடு கூடியது. யானை விலங்குகளின் மிகப்பெரியது, பலசாலி. இதற்கு மதம் பிடித்தால் அடக்க முடியாது. அதனை அடக்க பயன்படுத்தும் ஆயுதம் துரட்டி. இந்த ஆயுதத்தின் இதுதான் சூழ வடிவு. இதன் வாசனா ரூபம் குரோதம். மனம்தான் நாடி செல்லும் பொருள். எதிர்பார்த்த சுகத்தை தராவிட்டாலோ அந்த பொருளை அடைய முடியவிட்டாலோ ஏற்படும் சித்த விருத்தி வெறுப்பு குரோதம். இந்த குரோதமே அங்குசமாக வடிவெடுக்க அதை தரிப்பதால் ஒளியுடன் விளங்குபவள். இந்த அங்குசம் என்னும் ஆயுதம் ஆணவத்தின் வெளிப்பாடான குரோதத்தை அடக்குகிறது. நம்ம குரோதத்தை அடக்கிற அம்பாளை வச்சுட்டு. மனோரு பேஷ கோதண்ட, மனமாகிய கரும்பு வில் அதுதான் கையில் வச்சுருக்கா. இந்த கரும்பு வில் தான் மாதங்கிய குறிக்கிறது சொல்லிருக்கு. தேவியின் இடது முன்கையில் கரும்பாகிய வில் உள்ளது. இதன் சூஷ்ம வடிவம் மனம். இதற்கு அதிஷ்டான தேவதை மந்திரணி. மனதின் செயல் ஐம்புலன்களின் வெளிப்போது நான் காணும் பொருள் வடிவாகவே ஆகி இந்த பொருளை நான் பார்க்கிறேன்,
இது எனக்கு சுகத்தை தரவல்லது, நான் அதை அடைய வேண்டும் என்று விளைவது, அதெல்லாம் வந்து நமக்கு ஏற்படுது. எனக்கு துக்கத்தை தருவது, இதை நான் தவிர்க்க வேண்டும் போன்றவை. இதுக்கு சங்கல்பம் என்று பெயர். இந்த நேரத்தில் இந்த வஸ்து எனக்கு உகந்ததா, இதனால் எனக்கு ஒவ்வாது இருக்குமோ, இதை நம்ம அடைய முயற்சி செய்வதான்னு நம்ம யோசனை பண்ணணும். ஸோ அது மனோருப்பேஷ கோதண்டான்றது இதெல்லாம் சொல்லப்படுறது. வில் காய்ந்த மூங்கில் பட்டைகளால் செய்யப்படுவதால் வளைந்து நிமிரக்கூடியதாக உள்ளது. கரும்போ முழுக்க முழுக்க ஈரமானது. ஆயுதமாயினும் இனியதாயினும் ஆயுதமாக நிற்கிறது. தேவியின் மனம் வந்து கருணையானது என்று காட்டுகிறது. ஸோ கரும்பான வில்லை யூஸ் பண்ணதுனால அம்பாள் வந்து காருண்ய சுரூபியாக்கா அப்படின்னு காமிக்கிறதா இது சொல்லப்படுறது. ஸோ இது வரைக்கும் நம்ம 10 நாமாவளியை பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஸ்டார்ட் வித் 10, இன்னைக்கு 10க்கு நிறுத்திக்கிறேன். ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை கரும்புலேருந்து தான் உதயமானான்னு சொல்கிறது மாதங்கி. ஸோ அதுதான் அதை குறிக்கிறது. அது இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் புரிஞ்சுட்டு போயிடுங்க. இது நிறைய பேர் சொல்லியிருக்கா, நிறைய பேர் தெரியாது, தெரியாத வழக்கு எடுத்துக்கோங்க. சரி, நம்ம வந்து திரும்ப 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 இப்போ கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ நம்ம மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். அதுக்காக தான் சொல்லப்படுறது. இது வந்து ராஜி, அப்புறம் அந்த வைஷ்ணவி இவாளெலாம், மதுரை வைஷ்ணவி இவாளெலாம் சொன்னதுனால நான் அது பேசுகிறேன். நான் முதல்ல ஐ வாஸ் நாட் பிளானிங் டு டூ ஸோ. குருவாரமாக இருந்தது, அம்பாக்கிட்ட எங்கள் குருமாதா கிட்ட உத்தரவு கேட்கும்போது ஷீ செட் கோ ஹெட். அதனால தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது அடுத்த வீடியோ வந்து இது இன்றைக்கே இந்த 655 656 வீடியோ குருகீதையினுடைய அடுத்த பாட்டு. 3 பாட்டாக பேச போகிறோம் குருகீதையை. இங்கே முக்கியமான சொல்ல வேண்டியதுன்னா, ஸ்ரீசக்கரம் வந்து ஆயிடுத்துக்கிட்டது 1 வாரம் ஆயிடுத்து. என்கிட்ட வந்து ஆதின்னு ஒருத்தர் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அனுப்பலை, நான் நாளைக்கு அனுப்பலான்னு இருக்கேன். அதே மாதிரி சுகன்யா ஒருத்தர் வந்து வெட்டாமண்டா, அதில் கோடு என்னவோ இருக்குன்ற மாதிரி. இதெல்லாம் நான் ஐ எம் நாட் த மேனுஃபேக்சரர். நான் வந்து ஒருத்தர்கிட்ட பார்த்துக்கிட்டு வாங்குறேன் அதை. ஸோ இதுக்கப்புறம் ஐ எம் நாட் கோயிங் டு அரேஞ்ச் ஃபார் எனிபடி. என்கிட்ட வந்து 8 பீசஸ் இருக்குது. அதில் முன்னாடி சொன்னேன், சந்தான கோபாலன்னு சொல்லிட்டு ஒரு பணம் வந்து 1800 அவள் வந்து தே நாட் கிவன் எனி அட்ரஸ், நத்திங். ஸோ தயவுசெய்து அந்த பேர் உள்ளவா யாராவது பணம் கொடுத்துருந்தா ஸ்ரீசக்கரத்துக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அட்ரஸோட கரெக்டாக அனுப்புங்க. வீடியோ இதில் பார்த்தா வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ரெஃபரன்ஸே இல்லை எனக்கு. ஸோ இதையும் சொல்லி ஸ்ரீசக்கரம் வேணுன்றவா தயவு செய்து இன்னைக்கா அனுப்பிச்சுடுங்க, நாளைக்கு காத்தாலே அனுப்புங்க. ஸோ தட் நாளைக்கு ஈவினிங் அனுப்பும்போது எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவேன் நான். இதை சொல்லி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த விளக்க உரை ஃபஸ்ட் பார்ட்டு இல்லையா ஆரம்பிக்கிறேன். பார்க்கலாம், வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் பார்க்கணும். இல்லை கொஞ்சம் குயிக்காக நான் போயிடுவேன். இதை சொல்லி இந்த பகுதியை இதோட நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.